என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி 3 மேட்ச் தொடர்ந்து சித்தர்ப்பம் ஒரு ஆட்டம் வந்திருக்க மாட்டாங்க ஒருத்தன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். அது யாரை சொல்கிறேன் நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு என்னைய கத்த வச்சிட்டாங்க அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டுருப்பேன். நான் இப்போ கவரில் தான் இருப்பேன். படக்கம் மண்டையிலே எடுப்பான், மண்டையிலே எடுத்து லாக் பண்ணிடுவான். நானும் என்னடா சரி ஹேக்கரும் கற்றுக்க நேரம் எவனும் நம்ப மாட்டான். படக்கம் 4 நம்பர் மறுபடியும் என்ன லாக் பண்ணிடுவான். சரின்ட்டு என் டீமெட்டு டே ஹேக்கர் இல்லைடா அப்படின்னா. பிறகு இங்கே நீங்களே பாருங்கள் மேலே இருந்தா பிறகு ஸ்ப்ரெக்கர்டு பார்ப்பேன். அந்த நேரம் பார்த்தா இவன் ஹேக்கரு, எக்ஸாக்ட் ஹேக்கரு போட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்கள், இங்கேயும் அப்படி தான். சரி எப்படியும் அடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு பிறகு ஒரு கன்று லாங் கன்று எடுத்துகிட்டு இங்கே பார்த்தா நம்ம டீமெட்டு ஓரியானுக்கு இது போன் ஃபயர் போட்டார். அமௌண்ட் வேறு போட்டுருந்தார். சரி மக்களே, எல்லாம் சப்ஸ்கிரைப், லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ப்ரோ இதில் யாரும் மண்டையை காமிக்காதீங்கன்னா 4 நம்பர் மண்டையை காமிச்சி மண்டையை வாங்கிட்டேன். வெறும் என் டீமெட்டு மறுபடியும் மண்டையை காமிப்பான், ஏடபிள்யூ முடிச்சிடுவான். என்னைய M5 அடிச்சுட்டு மறுபடியும் போவேன், ஏடபிள்யூ முடிச்சிடுவான் என்னைய. வெறும் அங்கே ஒரே செகண்ட் தான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். மறுபடியும் ஏசி இதா பார்த்துக்கோங்க. 3 பேர் வந்துட்டு ஸ்குவாடாக வந்துட்டு ஹேக்கரை கூப்பிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஃப்ரீ ஃபயர் இல்லை? நான் கேட்குறேன், இது என்ன தான் ஃப்ரீ ஃபயர் நீங்களே சொல்லுங்கள். ஹேக்கர் அவன் இவனும் வராங்க. சரி ரிப்போர்ட் அடிச்சு விட்டேன். இந்த இடத்துல அங்கே அப்படியே அடிச்சு விட்டேன். இங்கே தான் வச்சு அடித்தேன். உடனே ஹேக்கர் ஆஃப்லைன் போயிட்டான். இந்த ஆட்டை ஹேக்கர் வரமாட்டான். அது போல் என் டீமெட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். டேய் அவனும் வெளில போகாதீங்க அப்படின்னா 4 நம்பர் அவனை ஆட்டி போட்டுவான். அவனை முடிச்சிடுவான். அவன் அங்கே வரைக்கும் போயிட்டு அட்டாக் ஆடுவான், முடிச்சிடுவாங்க. நாங்களும் ஹேக்கர் வருவாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் இங்கே நின்றுக்கிட்டே இருப்போம். அவன் 4 நம்பரை இப்போ அட்டாக் ஆடிக்கிட்டு இருப்பான். பாருங்கள், என் டீமெட்டு டே வெளில போவாரானா வெளில போய்கிட்டே இருப்பான். உட்காரானா உட்கார மாட்டாங்க அவனும். சரிடா வெளில போகாதன்னா வெளில போயிட்டு காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அங்கேருந்து வருவாங்க பாருங்கள். அந்த 4 நம்பர் காலி இவன் பாருங்கள். ஓபின்னு ஒருத்தன் சும்மாவே இருக்க மாட்டான். என் டீமெட்டு சும்மா அங்கிட்டு இதுக்கு அமௌண்ட் போட்டுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு கிடக்குறான் அவன். பிறகு இங்கே வந்துடுவாங்க, கிரெனேட் வீசிட்டு வருவாங்க, ஒரு லாக் பண்ணுவாங்க. நான் அங்கிட்டாவும் போய் அடிக்கலான்னு பார்த்தா டேமேஜ் மட்டும் கொடுத்துட்டு ஓரியானு அவ்வளோ என்னை லாக் பண்ணி முடிச்சுருவாங்க. டீமெட்டையும் முடிச்சிடுவாங்க. அவ்வளோதான். சரி எங்கடா ஹேக்கருங்கடா அப்படின்னு பார்த்தா ஹேக்கரு ஆஃப்லைன் இந்தா நிற்கிறான் பாருங்கள். இந்தா நிற்கிறான்னா டபுள் ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு இவன் தான் ஹேக்கர். சரிடா சரி ஹேக்கர் அவ்வளோதான் போயிட்டான், பேன் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன நினச்சேன், ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு நான் நாட்டி இது மினி யூசி எடுத்துக்கிடுவேன். எடுத்துகிட்டு சரிடா மாப்பிள்ள இதை வச்சு எப்படியாச்சும் அடித்து டீமெட்டுக்கு பேக்கப் கொடுப்போன்ட்டு லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட்டை பாருங்கள். இப்போ பாருங்கள், ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்கள். திடீர்னு ஒருத்தன் வந்து அடிப்பானே. இப்போ இங்கே ஒருத்தன் வருவான். அவனுக்கு ஏம் பண்ணுவேன், அவனுக்கு 150 விழாது. இவனுக்கு 150 கொடுத்துருவேன். 150 கொடுத்தேன்டா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எவனும் ஏறி இருக்க மாட்டான். சரின்ட்டு மறுபடியும் இப்படி ஸ்கோப் போடுவேன், எவனும் இருக்க மாட்டான். பட்டு லாக் ஆகிடுவாங்க. எல்லாம் லாக் ஆகி முடிச்சு விட்ருவாங்க. சரின்னு இப்படி மேலே ஏறுவேன். பட்டான் அங்கே வந்து ஒரு புல்லட் வரும். பார்த்தா ஹேக்கர் மறுபடியும் வந்துட்டான். ஐயோ இவன் என்னடா 3 பேர்த்த அடிச்சிருப்பான்.